Good morning, students. I am Soundra Pandian, your English teacher. Today we are going to continue the topic degrees of comparison. Okay, now we are going to see the topic. Already we have seen two types in degrees of comparison. This is the last one. No other, so as, any other, all other, the. ஸோ நம்ம இந்த டைப்பில் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் டேபிள் எல்லாம் நீங்கள் அழகாக மைண்டில் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணி தெளிவாக வச்சுக்கணும், என்றைக்குமே மறக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வெரி ஃபியூ வந்தால் ஏஸ் யூஸ் பண்ணணும், அட்ஜெக்டிவை சுற்றி யூஸ் பண்ணணும். ஸோ அட் த சேம் டைம் நோ அதர் யூஸ் பண்ணால் ஸோ அஸ் யூஸ் பண்ணணும். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் ரூல்ஸ் படி பார்த்தா நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்கிற இடத்துல நோ அப்படின்ற மாதிரி, நாட்டு இந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் ஸோ ஆஸ் யூஸ் பண்ணிடுங்க. அது இல்லைன்னா ஆஸ் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. அதுக்கப்புறம் எனி அதர், ஆல் அதர், இங்கே தேன் எனி அதர், தேன் ஆல் அதர் அப்படி தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ அப்புறம் சூப்பர்லேட்டிவ் த மட்டும்தான் பயன்படுத்தணும். ஏற்கனவே நடத்துனது ப்ளூரல், அதுக்கு ஒன் ஆஃப் த, சிங்குலராக இருந்தால் த, நல்லா மைண்டில் வச்சுருக்கோம். அதுவும் த மட்டும்தான் வந்திருக்குது அப்படின்னா சிங்குலராக தான் இருக்கணும் அந்த ஆப்ஜெக்ட். ஏன்னா அதில் ஒன் ஆஃப் த 3 வேர்டு இருக்குது, அதனால் நீங்கள் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறது, ஒன் ஆஃப் த எங்கே யூஸ் பண்ணுறதுனா ஆப்ஜெக்ட் ப்ளூரலில் யூஸ் பண்ணுறது. ஏன்னா ஒன் ஆஃப் த அப்படின்னு, த அப்படின்னா ஒன்றா தான் இருக்குது, ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் இருக்குது தன்ற வேர்டு. அப்போ ஆப்ஜெக்ட் சிங்குலரில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும். ஸோ இதை அழகாக நீங்கள் புரிஞ்சிட்டிங்கனாலே போதும். ஏற்கனவே நான் சொல்கிறபடி பாசிட்டிவ்க்கு அரவுண்ட் த கன்ஜெக்ஷன், அட்ஜெக்டிவ்ஸ் அரவுண்ட் த அட்ஜெக்டிவ்ஸ், கம்பேரட்டிவ்க்கு அட்ஜெக்டிவ்க்கு ரைட் சைடு, சூப்பர்லேட்டிவ்க்கு அட்ஜெக்டிவ்க்கு லெஃப்ட் சைடு. சரிங்களா? அதான் உங்களுக்கு. ஏன்னா அதிலேயே கம்பேரேட்டிவ்னு கொடுத்துருக்குறேன் ரைட் சைடு, சூப்பர்லேட்டிவ்னு கொடுத்துருக்குறேன், ஸோ லெஃப்ட் சைடுன்னு நீங்கள் மைண்டில் வச்சுங்க. இது ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளை பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நடத்தின ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு உள்ளே போயிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாய்ஸ் இன் த கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தோன்னே டக்குன்னு கண்டுபிடிச்சிடணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாய்ஸ், ஓகே, சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ இதை நம்ம கம்பேரிட்டிவாக மாற்றும்போது அந்த ஒன் ஆஃப் த எடுத்துடணும், பெஸ்ட்டுன்றதுக்கு என்ன ஃபார்ம் கொடுக்கணும், கம்பேரிட்டிவ் ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்றத உங்கள் மைண்டில் வைக்கணும். ஏன்னா இதில் சென்டென்ஸ் எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. பாசிட்டிவ்லேருந்து வேறு எதுக்கு ஜம்ப் ஆனாலும் மாற்றணும். ஆனால் அதர் டூஸில் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஏன் மாற்றணும் அப்படின்னா, அங்கே இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ்க்கு ஆப்டாக இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாய்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அந்த ஒன் ஆஃப் த எடுத்துகிட்டு பெஸ்ட்டை பெட்டராக மாற்றிடணும். அப்போ ஹீ இஸ் பெட்டர் தென் அப்படின்னு கூப்பிட்டு பெட்டர் தென் அப்படின்னு எடுத்துகிட்டு மெனி அதர் பாய்ஸ் இன் த கிளாஸ் அப்படின்னு எழுதுறீங்க. ஸோ இது ஏற்கனவே நடத்துனது தான், அதை கொஞ்சம் ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன் உங்களுக்கு. அடுத்து ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே கிடையாது. அட்ஜெக்டிவ் மாற்றினீங்கன்னா ஓகே, தட்ஸ் ஆல், கிளியர் ஆகிடுது. அந்த கன்ஜெக்ஷனும் அட்ஜெக்டிவ் மாற்றினா போதும். அடுத்து வெரி ஃபியூ அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்க. வெரி ஃபியூ யூஸ் பண்ணிவிட்டு பாய்ஸ் இந்த கிளாஸ்னு, அந்த பாய்ஸ் அப்படின்றது மட்டும் போதும். இல்லைனாலும் இந்த கிளாஸை லாஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம், அது தப்பே கிடையாது. ஸோ வெரி ஃபியூ பாய்ஸ் இன் த கிளாஸ் ஆர் ஆஸ் குட் அஸ் ஹிம் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்டர்ன் நல்லா பார்த்துக்கணும். இப்போ இன்றைக்கி நடத்த போகிற பேட்டர்ன் என்னென்னா, நோ அதர், எனி அதர், ஆல் அதர், த, அந்த டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நான் நடத்துகிறேன் உங்களுக்கு. ஸோ அதில் 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். இதுவும் எல்லா டைப் எல்லாம் ஒன்று தான். ஸோ மேலே ஃபஸ்ட் டைப் நடத்தினால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னது, ரீகால் பண்ணது, ப்ளூரல் ஆப்ஜெக்ட் இருக்கும், இதில் சிங்குலர் ஆப்ஜெக்ட் இருக்கும். அதான் வித்தியாசம். இப்போ நோ அதர் வண்டர் இஸ் ஸோ ஃபேமஸ் அஸ் தாஜ்மஹால் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய
இதில் பார்த்தோம்னா வேறு ஒண்டர் எதுவுமே இல்லை இந்தியாவில். ஸோ மற்ற ஆல் ஓவர் பார்த்தோம்னா நிறைய இருக்குது, நிறையா ஒண்டர் இருக்குது. இருந்தாலும் இந்தியாவில் ஒண்டர் அப்படின்னா தாஜ்மஹால் மட்டும்தான். அதனால தான் நோ அதர் ஒண்டர் இஸ் ஃபேமஸ் ஆஸ் தாஜ்மஹால் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ அடுத்து அதை இப்போ நான் சொல்லியிருக்கிறது பாசிட்டிவ். கம்பேரிட்டிவ் போகும்போது அந்த ஆப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்ட் மாற்றணும். இப்போ ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டை கொண்டு வரும். த தாஜ்மஹால் இஸ் மோர் ஃபேமஸ். ஸோ முதல்ல எடுத்துடணும், ஃபேமஸ்க்கு மோர் ஆட் பண்ணிக்கணும். இது பார்க்கும்போது சிங்கிள் சிலபிள் மாதிரி தெரியும். நோ. ஸோ ஃபேமஸ் 2 இருக்குது சிலபிள். அதனால் மோர் ஃபேமஸ் than any other wonder in India. நல்லா பார்த்துக்கணும். The Taj Mahal is more famous than any other wonder in India. சரியா? அப்படி எழுதிருங்க. ஸோ இது இல்லாத குறைகள் இருந்தால் சரி பண்ணிக்கோங்க. The Taj Mahal is more famous than any other wonder in India அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்து சூப்பர்லேட்டிவ் பாருங்கள். த தாஜ்மஹால் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் ஒண்டர் இன் இந்தியா. அவ்வளோதான். த மோஸ்ட் ஃபேமஸ் ஒண்டர் இன் இந்தியா. ஒண்டர்ஸ்ன்னு போட்டுறோன்னா ஒண்டர் இன் இந்தியா. அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் கிடையாது, மேலே உள்ளது மாதிரி தான் எல்லாமே. ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அது ப்ளூரல், இது சிங்குலர், தட்ஸ் ஆல். அடுத்து பிரியா இஸ் த கிளவரஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பிரியா இஸ் த கிளவரஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து இது சூப்பர்லேட்டிவில் இருக்குது. கம்பேரிட்டிவில் மாற்றும்போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாறாது. பிரியா இஸ் கிளவரர் தென் எனி அதர் கேர்ள் இன் த கிளாஸ். பிரியா இஸ் கிளவரர் தென் எனி அதர் கேர்ள் இன் த கிளாஸ். ஸோ இது அடுத்து இதில் வந்து பாசிட்டிவ்க்கு போகிறோம். நம்ம வந்துட்டு பாசிட்டிவ்னால் என்ன பண்ணுறது, நல்லா கொஞ்சம் யோசிக்கணும். எனி அதர் ஆல் அதர். அப்போ அதுக்கு ஆப்டான என்னது, த அப்படின்னு இருக்குது சூப்பர்லேட்டிவில். அப்போ அதுக்கு ஆப்டான என்னது, வெரி ஃபியூவாக நோ அதர் போடணுமா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ பார்க்கும்பொழுது நோ அதர் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். ஸோ நோ அதர் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு கேர்ளை ஆப்ஜெக்டாக இருக்கிறத கேர்ள் எங்கே கொண்டு வந்துடுறீங்க. இஸ் ஸோ கிளவர் ஆஸ் பிரியா இன் த கிளாஸ். ஸோ இது ஒரு சிம்பிளான மெத்தட் தான். இதை ஏன் நான் உங்களுக்கு நடத்துகிறேன்னா, இது நீங்கள் படித்து இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி படிக்கிறதில்ல. ஏன்னா இதுவும் உங்களுக்கு தெரியணும். இது தெரிஞ்சது இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இதுதான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எல்லா வழியிலையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஃபஸ்ட் நடத்தினேன் இல்லையா, அந்த சூப்பர்லேட்டிவ் இல்லாமல் அது மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அப்படின்றத மட்டும் யூஸ் பண்ணி செய்கிறீங்க. ஸோ இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நல்லா நோட்டில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கிளாஸில் உங்களுக்கு எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, எக்ஸாம்ஸில் எப்படி கேட்குறாங்க கொஸ்டின்ஸ் அப்படின்றத பற்றி நான் அடுத்த வீடியோவில் நடத்துகிறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் குட் கோஆப்ரேஷன்.